உமக்கு மத்தியானம் மதியம் போலே ஐயா மதியம் போலே எப்ப மதிய உச்சி வேளையில மதியம் போலே தாயான பேச்சி அம்மா அம்மா பேச்சி அம்மா உன் தலைமகன்தான் சுடலையா பேச்சி அம்மா சத்ராதி முண்டசாமி சல்லடமா குல்லாவா ஐயா முண்ட சுவாமி நமக்கு தாமரக்க மணியழகா குல்லாவா பாதகரையா மாயாண்டி அவரு விளையாடி வருவாரு மாயாண்டி போன புள்ளை மாயாண்டி சொல்ல மாண்டவினம் உள்ள பிள்ளை நீ போன பிள்ளை போன பிள்ளை பாதகரை சுடல ஐயா அவன் விளையாடி வாராரு மாயாண்டி வேளையம்மா எங்க சிவனியம்மா விளையாடும் சமயம்மோ வேளையம்மா சொல்லி வரம் கொடுப்பாளா இந்த சிவனி அம்மா அம்மா சோதிகிளி வாய் திறந்து இவ கொடுப்பாளா சிவனி அம்மா கதைகள் சிவனி அம்மல் கதைகள் பாட சிவனி அம்மா அருள் பூரிவாயே பாடுவேனே நானும் உன்னை பலகாலமும் உனை தோழுவே சிவனி அம்மா
குறைகள் அதுவும் அணிகிடாமல் தேடுவேனே நானும் உன்னை சிவனி அம்மாள் நாடு தேசமல்ல சிவனி அம்மன் கதைகள் பாடு சிவனி அம்மா கதைகள் பாடு சிவனி அம்மா அருகுருவாயே இந்த மண்ணுலகிலே மனித பிறவி எடுத்து அமையா உலகத்திலே மங்கையாக பிறந்தவளாக அமையா மாநிலத்தில் வாழ்ந்து வந்த எந்தாயான சிவனி அம்மா அமையா இறந்தும் தெய்வ பிறவி எடுத்தவள் உலகத்தில் இவ ஒருத்திதான் அமையா சரி இந்த சிவனி அம்மாளானவள் ஆமா மண்ணுலகிலே மானிட ஜென்மமாக பிறந்து பேசும் தெய்வமாக கொலுவிருந்து வரக்கூடிய அமையா செத்தும் தெய்வமாக நின்று வரக்கூடிய அமையா என் தாயான சிவனி அம்மாளானவள் எங்க பிறந்திருந்து எங்க வாழ்ந்து வந்தா தெரியுமா? எங்க வாழ்ந்து வந்தா அம்மா சிவனி அம்மாள் கதையானது ஆமையா நாட்டுலையும் நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு பாடம் மழை பொழியும் நாடு நல் வீசு நாடு சாரம் மழை பொழியும் நாடு சன்னல் பின்னல் வெள்ளையும் நாடு பயிர் முளைக்கும் எல்லாம் புகழ் படைத்த இல்லையும் நல்ல நாடு அகப்பன் நாடு கீழ்வையில ஆடி கும்மாடி எல்லாம் புகழ் படைத்த வடக்கே வடநாடு அகப்பன் நாடு கீழ்வையில எல்லாம் ஆண்டு வர ஆயிரம் தருகள் உண்டு ஒவ்வொரு தருவதிலும் ஓராயிரம் வீடு உண்டு சாதிலையுள்ளப்பை மார்கள் சாய்வு குலம் அதில இஸ்லாமியர் குலம் அதில துறமகனும் ஆயிரம் தருகளுக்கு அதிபதியாயிருப்பானா லப்பை என்று சொல்லி நீராலப்பை என்று சொல்லி முட்டல்லப்பை என்று சொல்லி நீ துறமகனும் வெள்ளை குதிரை மேல சுத்தி வருவானா காலத்தில பன்னாடு கீழ்வையில நீ துறமகந்தான் கட்டி ஆண்டு வர 64 தேசத்துக்கும் பணம் வாங்கி எல்லோ சரப்புவானு செல்வந்தம் ஆண்டு வர நீ துறமகனும்
வர ஆண்டு ஒரு நாளையில நாடு கீழ்வையில யாரெல்லாம் ஆண்டு வர குல சமுதாயத்தில் அவர்கள் குலமதில உள்ளத்தில் பிறந்தவர்தான் ஆயர்பாடி கண்ணனூடவும் மூசத்தில் அவதரித்த செல்லஜிமா தம்பி மூணு பேரும் உடனே ஆண்டு வர யாரெல்லாம் ஆண்டு வர காரிக்கோனார் என்பவரும் அவருடைய தம்பியான சேரி கோனார் என்பவரும் அவருடைய தம்பியான முத்து கோனார் காரி கோனார் சேனி கோனார் முத்து கோனார் தம்பிமார் மூணு பேரும் நாடு கீழ்வையில் தேசத்தில் சீரோடு சிறப்போடு ஆடு மாடு செல்வத்தோடு பொன்னோடு பொருளோடு ஆடு மாடெல்லாம் குறைவில்லாமல் ஆரி கோனார் சேரி கோனார் முத்து கோனார் தம்பிமார் மூணு பேரும் தம்பி மூணு பேரும் சுடனே காலத்தில் ஆயர் குல மன்னருக்கு எல்லாத்துக்கும் பெரியவர் காரி கோனார் என்பவருக்கு அவசிருந்து பெற்றம்மாக தலைமகதான் ஒரு மகள் அப்பாவுக்கு செல்வ மகள் அரும மக ஒரு மகள் காரி கோனார் பெற்றம்மாக சீமையெல்லாம் புகழ் படைத்த சிவனணைந்த பெருமாளுட பெயர் நாமும் பெற்றவள் செல்ல மக செவனி அம்மா செல்ல மக செவனி அம்மா செல்வம்மா ஆண்டு வாரா பெண்ணுக்கு பெண்ணழகி நல்ல மயிலழகி தங்கி நல்ல தலைய அழகி அரும மகா சிவனியம்மா மல்லி பொட்டழகி செல்ல மகா சிவனியம்மா செக்க நல்ல ஜகப்ப அழகி செந்தூருக்க பொட்டழகி சிவனியம் அழகை போல சீமையில் யாரும் இல்லை ஆயர் குல பெண்ணை போல அவனே இல்லை ஒருவர் இல்லை அரும மக சிவனியம் 16 வயதும் மாற்றி பருவமான காலம் மாற்றி கூத்து மகனறைந்து கூத்து மகனறைந்து புஷ்பவதி ஆயிருக
அம்மா செய்யல்ல ஒரு பாகம் தலைமுடிய யாரினற்றி சிறுபுருவம் எழுத்தாணி போல் மூக்கள்ள மூணாம்புத செய்யல்ல முகத்தினுட திருவள்ளக செல்ல மகா சிவனியம்மா நாலம்பர செய்யல்ல நாயகியல் தன்னள்ளக கிளிமூக்கு செய்யலில உதனா மேல் உதனா சிவனியம்மா பெண்ணுக்கு பவளம் கட்டி கோர்ந்தது பதினாறு பல்வரு செய்யுளை சாய்ந்தது தண்ணியுட கழுத்தள்ளக வள தண்டு போல கைகள் ரெண்டோ மக செவனி அம்மா செய்யல நல்ல விரல் ஆலையில ஆலையில செய்யல அவளுடைய வயலழக பன்னாடு கீழ்வையில ஆரி கோனர் தவறிருந்த ஆரி கோனர் பெற்றம்மாக கண்டழகி சிவனியம்மா சித்துடுக்கு செய்யலில சேலை கட்டு எடையழக அத வாழை போல தண்டு போல அங்குள்ளையால் தொடைகள் ரெண்டு செல்லம் மக சிவனியம்மா கட்டில்கள் கடைந்தது போல் கண்ணியுட முட்டு ரெண்டு ஆம ஓட்டு செய்ய ஆம ஓட்டு செய்ய அவளுடைய பாவரண்டு சூரியன் காணாலும் சுத்தி வர கருப்பு உண்டு கருப்பே உண்டு சந்திரன் காணாலும் சத்தே கொஞ்சம் கருப்பு உண்டு கருப்பே உண்டு மாதாளம் புஷ்பத்திலும் மயூர் உண்ட கருப்பு உண்டு கருப்பே உண்டு வாடுகின்ற தண்ணீரிலும் உள்மணல் கருப்பு உண்டு கருப்பே உண்டு ஆடுகின்ற நாகத்திற்கும் அடிவாயத்தில் கருப்பு உண்டு கருப்பே உண்டு மக செவனிக்கிட்டான் தலை ரோமம் கருப்பொழிய சத்தே வேற கருப்பும் இல்லையே வேற கருப்பும் இல்லை காணாதோ பார்வதிக்கு ஆனால்
ஆனாலும் 10 தேமல் உண்டு தேமல் உண்டு ஊர்வசிக்கு ஆனாலும் 2 தேமல் உண்டு தேமல் உண்டு கொத்தம்மாதேவியர்க்கும் கூட கருப்பு உண்டு கருப்பே உண்டு அந்த லட்சுமிக்கு ஆனாலும் ஆடி பக்கம் தேமல் உண்டு மகா செவனி அம்மா உருவம் 2 கருப்பொழி சற்ற வேற கருப்பு இல்லை தன்னழகு காணாதே தன்னழகு காணாதே தக்க நகை போட்ட கால்வரகி 21 வகையான நகை பூட்டுவாளா நகை காணாதென்று ஆரி கோணர் மகளான கட்டழகி செவனி அம்மா சீவிதான் முடிப்பான் வகை சூடுவாளா மல்லிவடர் மல்லிகை சூடார் மல்லி சுடர் மல்லிகை மல்லிகையா இருவாட்சி கொழுந்தூஞ்சூடுவாளா செல்லம் மகா செவனியம்மா வகை காணாதென்று பொட்டு வகையை சூடுவாளா கண்டவர்கள் தான் மயங்க பொட்டும் போட்டார்கள் தான் மயங்க வருண பொட்டும் போட்டார்கள் தான் மயங்க இல்ல வருண பொட்டும் போட்டாள் மகா செவனி அம்மா பொட்டு வைத்து பூஞ்சூடி குழலுக்குள்ள இருந்ததோடு வர்ண பட்டுடித்து கை போட்டு நூல் தாவணிய சிவனி அம்மா தான நின்று ரூட உலையதில் உடன் தட்டி வாழ்ந்தது போல் தட்டாருட உலையதில் கட்டி வாழ்ந்தது போல் 16 வயதாச்சு பெண்ணுக்கு பெண்ணழகி பெண்ணழகி நல்லோ இப்படியாகவே செவனி அம்மாள் அளவோடு இருக்கும் போது அந்த அகப்பநாடு கீழ்வையிலே செவனி அம்மாளுக்கு வயது 16 ஆச்சு. காரி கோனார் மகளாகிய செவனி அம்மா சீரோடு செல்வந்தமாக ஆண்டு வரும்போது விதவிதமான சேலை எடுத்து உடுத்துவா. கண்டாங்கி சேலை கருவளையல் கையில மாட்டுவா. நில கண்ணாடி முன்னால வந்து நிப்பா. தலைய உழைப்பாளோ கொண்டைய போடுவாளோ பூவுக்கேத்த பொட்டு வைப்பாள் செவனி அம்மா. அழகான ரிப்பன்களை தலையில மாட்டுவா. அலங்கரிப்பதற்கு அவளை போல உலகத்துல யாரும் கிடையாது. ஆயர்குல பெண்ணான செவனி அம்மாளானவள் இப்படி ஆண்டு வரக்கூடிய காலத்தில் ஒரு நாள் தினமாதில் செவனி அம்மா அதிகாலையில் இளந்தரித்தாள். அலமாரி தான் மூடித்து தங்கச்சப்பு குடமெடுத்தாள்.
எடுப்பதற்கு அவளுடைய வாசல் விட்டு தடம் பிடித்து ஊருக்கு மேல்புறத்தில் நாளை கிணறு இருக்குதையோ கிணறு பக்கம் வந்து செல்லமாக சிவனி அம்மா தங்கச்சப்பு குடம் இறக்கி கடையாலை கையிலெடுத்து கடத்துக்குள்ள விட்டல்லவோ தண்ணீர் அது இறக்கும் போது அவளுக்கு அருகாமையில் நாடு கீழ்வையில் இஸ்லாமிய குலம் மதியில பட்டாணி சமுதாயத்தில் பட்டாணி துறம் மகன் அவனுடைய தங்கையவள் சிவனி அம்மா பக்கத்தில் தண்ணீரது இறைத்ததோரு தண்ணியது சிவனி அம்மா திருமேனியில் செப்பு கூடம் தன்னதில் தண்ணீர் தரித்த போது சிவனி அம்மா கண்டிட்டாளே கண்சி வந்து கோபம் கொண்டு சிவனி அம்மா யாது சொல்வா சிவனி அம்மா யாது சொல்வா பார்த்துட்டாளே அங்கார கோபத்தோடு பட்டாணி தங்கையைத்தான் அவதூர பேசுதாளே அடி பட்டாணிச்சி அறிவு உனக்கு கிடையாதோ சாதிலையும் உயர்ந்த கூலம் ஆயர் கூல பெண்ணல்லவோ சாதிலையும் தாழ்ந்த கூலம் இஸ்லாமிய குலமாதில சாய்வு குலத்தில் பிறந்தவள் தான் அந்த குலத்தில் பிறந்தவள் தான் நீ இறக்கும் தண்ணீரது கூடத்தில் விழலாமா பட்டாணி தங்கையிடும் சிவனி அம்மா சண்ட போடுவாளா பேசுவாளா ஓட விரட்டுவாளா கேவலமா பேசி விட்டு பட்டாணி தங்கையைத்தான் செல்வமாக சிவனி அம்மா அடிக்க ஓடுவாளா அவளம் மெல்ல விரட்டி விட்டு செல்லமாக சிவனி அம்மா குலம் அதில் இருந்ததோரு தண்ணீரையும் கொட்டி விட்டு போல தண்ணீர் இறைத்து அரண்மனைக்கு வருவாளா சிவனி அம்மா சிவனி அம்மா
தங்கை அவள் தலவிரி கோலமாக கோலமாக அழுகையும் கண்ணீருமா கண்ணீருமா அரண்மனைக்கு வருவாள் வருவாள் தங்கையுட கோலம் கண்டு கண்டானி துறமகந்தான் வீரப்பாள் தங்கை அம்மா தாங்கரைக்கு போகும் போது சிரித்த முகத்தோடு தங்கை போனாயம்மா திருப்பினியும் வார போது அழுகையும் கண்ணீருமா கூந்தல்லை முடியாமல் கண்ணீரும் கவலையும் கட்டழகி வருவதல்ல சொல்லும் போதே தங்கையாவள் கண்ணீரும் கவலையும் அண்ணனுடைய இடமாதிலே இடமாதிலே அருமத்தங்கை சொல்வாள் அண்ணா உங்க தங்கையான பட்டாணி துறமகனுடைய தங்கச்சி தண்ணீர் எடுப்பதற்காக கணத்தாங்கரைக்கு நான் போனேன் அண்ணா. அந்த கணத்தாங்கரை ஓரத்துல நம்ம ஊர்ல ஆண்டு வரக்கூடிய அந்த காரி கோனார் மகளான செவனி அம்மா அவள் தண்ணீர் இறைத்துக் கொண்டு நின்னாள் அண்ணா. நான் இறைக்கும் தண்ணீரானது அவ தங்க குடத்துக்கு மேல ஒரு சொட்டு பட்டுதண்ணா. அதுக்கு அவ என்னமெல்லாம் என்ன சொன்னா தெரியுமா? அவ வந்து உயர்ந்த குலமா, நாம வந்து தாழ்ந்த குலமா? உலகத்துல 1000 குலம் தான் உயர்ந்த குலமா? உயர்ந்த குலத்துல பிறந்தவ குடத்துல தாழ்ந்த குலத்து பெண் தண்ணீர் எப்படி விழலாம்னு சொல்லி என்ன அகமானமா பேசினாளே, தும்பா பேசுதாளே, சாதி குறித்து பேசுதாளே, அடித்தாளே உதைத்தாளே, அகமானமா பேசிட்டாளே, கேவலமாக பேசிட்டாளே. இப்படி பேசும் போது பட்டாணி தங்கை நானும் உயிரோடு இருக்கல்லாமா? தங்கை அவ சொல்லும் போது அண்ணனான பட்டாணி தங்கை சொன்ன வார்த்தையாலே கடைசி வந்து கோபம் கொண்டு அப்பேற்பட்ட செவனியை துண்டா வெட்ட வேணும், தலைய துண்டா அறுக்க வேணும், அவளை பழுக்கி பழி வாங்க வேணும். பட்டாணி மனதில் எண்ணி அங்கார கோபத்தோடு உறவாள இடுப்பில் வைத்தார். கொட்டாரோ வருவான வெள்ள குதிரையா உப்பான வெள்ள நல்ல குதிரை மேலே செவனி அம்மா அரமனைக்கு அங்கார கோபத்தோடு அங்கார கோபத்தோடு பட்டாணி வருவான. ஜவனியம்மா அவளுடைய அரண்மனையில் காலையில என்னத சித்த
தலைமொழிகி அங்க நல்லோசனு கோலி செல்லமாக கையில எடுத்து அவளுடைய தலவாசலில் அழகான உரல் மேல உட்கார்ந்து அவரித்தல்லவோ நல்லோச்சனு கோலியால் மெல்ல எடுப்பாளா எடுக்கும் நேரத்தில பாவத்தோடு வந்ததோரு செல்லமகன் பட்டாணி அழகை கண்டு பாவத்தையும் மரபான எண்ணாத எண்ணோமல்ல மனமதில எண்ணாத எண்ணமல்ல கோபத்தோடு வந்த பட்டாணி துறமகள் அவளை யாருட்டு பார்த்தா சிவனி அம்மா தலை ரோமத்தை கண்ணால கண்டா இவ தலை ரோமமோ இவ்வளவு நீளம் இருக்குமானால் தலை ரோமம் இந்த அழகில் இருக்குமானா இந்த சிவனி அம்மா தன்னழகு எப்படி இருக்குமோ இப்பேற்பட்ட சிவனி அம்மாளானவள் இவள் அழகோடு இருப்பான் இதுவரைக்கும் தெரியாமல் போய்விட்டது. ஒரு நாள் ஒரு பொழுதாவது பட்டாணி துறமகன் நினைக்கான். ஒரு நாள் ஒரு பொழுதாவது வாழ்ந்தாலும் இவளோடு வாழ வேண்டும், இருந்தாலும் இவளோடு இருக்க வேண்டும், இந்த உயிரை விட்டாலும் இவளோடு விட வேண்டும், மணந்தாலும் இவளோடு தான் மணக்க வேண்டும், மாண்டு விட்டால் இவளோடு மாண்டு விட வேண்டும். ஆயர்குல பெண்ணான சிவனி அம்மா இப்பேற்பட்ட அழகுல இருக்கிறாளே. சிவனி அம்மா அழகை கண்ட பட்டாணி துறைமகனானவன் கோபத்தோடு வந்த துறைமகன் கோபத்தை அடக்கி கொண்டு சிவனி அம்மா அப்பாவை கூப்பிட்டா. ஓ ஐயா காரி கோனாரே, ஓ சேரி கோனாரே, கட்டழகன் முத்து கோனாரே, நீங்க அண்ணன் தம்பிமார் 3 பேர்களும் உடனடியாக அரண்மனைக்கு வரணும், அரண்மனையில விவகாரம் பேச வேண்டியிருக்கு என்று பட்டாணி துறமகன் சொன்ன உடனே காரி கோனாரும் சேரி கோனாரும் கட்டழகன் முத்து கோனாரும் பட்டாணி துறமகன் அரண்மனைக்கு வர சொல்றாரு. ஒரு தப்பும் செய்யலையே, நாம ஒரு தவறு நாமல் செய்யவில்லையே, என்ன மோசமோ தெரியவில்லை என்று பட்டாணி துறமகன் சொல்லிவிட்டு வெள்ள குதிரையில அரண்மனைக்கு போன உடனே அந்த பட்டாணி துறமகனுக்கு பின்னால கண்ண கைபதறி கால் பதறி சரி கோனா முத்து கோனா கண்ணீர் கவலையுமா மோசம் தெரியலையே பட்டாணி துறமகன்தான் அரண்மனைக்கு அழைத்தார் என்று அரண்மனைக்கு வருவார். பட்டாணிக்கு முன்னாலே ஆயர்குல மன்னர்களும் கைய கட்டி வாய மூடி தலையோடு நிற்கும் போது கோனார் சொல்லுவார், ஐயாவே ராஜாவே ராஜாவே ஐயாவே பட்டாணி துறமகனே, இதற்காக எங்களை அழைத்தீர்கள் சுவாமி என்று காரிக்கோனாரானவர் கேட்கும் போது பட்டாணி துறமகனானவர் கோபத்தோட அப்ப சொல்றான்,
ஓ காரிக்கு போனாரு. ஓ போனாரா? உங்க மகளான செவனி அம்மாளும் கிணத்துக்கு தண்ணி எடுக்க போயிருக்கா. ஆமா அவளும் போயிருக்கா. என் அருமை தங்கையும் தண்ணீர் எடுக்க போனா. ஆமா. இரண்டு பேரும் ஒரே கணத்துல வாளியை விட்டு தண்ணீர் இறைக்கும் போது ஒரு சொட்டு தண்ணீரானது உங்க மக குடத்துல விழுந்தா என்னையா? என்னையா என்னையா இப்போ? உங்க மகளான செவனி அம்மா சரி என் தங்கச்சியை பார்த்து அவ உயர்ந்த குலமாகவும் என் குலம் தாழ்ந்த குலமாகவும் உலகத்திலே 1000 குலம் தான் உலகத்திலே பெரிய குலமாகவும் சாய்வு குலம் இழிவு குலமாகவும் உம தங்கச்சி என் தங்கச்சிய உம மகளான செவனி அம்மா என் தங்கச்சிட்ட அவதூறா பேசுனது மட்டுமல்ல என் தங்கச்சியை பிடிச்சு அடிச்சிருக்காயா? உம மகளான